கம்பெனி நேம் மதுரம் ஏஜென்சி. இப்போ ரைட் அப்படியே மேலே தூக்கிடு, அதில் தூக்கி வச்சிரு. 550 watts mono per half cut bi-directional panel. போதும் அந்த டஸ்ட் எடுத்துட்டு வேறு எந்த பின்னாடி அடி என்னைக்கும் ஆப்போசிட்டில் அடி ஃபஸ்ட்டு. மூணாவது பேனல் பேனல் மவுண்டிங் போல்ட் நட். அவ்வளோதான், கிளாம்ப் ஃபுல்லாக அடிச்சிரு. ஆமாம், கம்பெனி நேம் மதுரம் ஏஜென்சி. இப்போ நம்ம சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னென்னா பை டைரக்ஷனல் 550 watts. பை டைரக்ஷன், அதாவது ஃப்ரண்ட்லேயும் பேனல் இருக்குது, கீழேயும் இருக்கும். உங்களுக்கு 2
ரெண்டு பக்கமும் அவுட்புட் அதிகமாக கிடைக்கிற பேனலு. மோனோ ஹாஃப் கட் பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 6 பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 5 6. இதோட கமிஷனிங் ஒர்க் போய்கிட்டு இருக்குது. ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த பண்ணி வச்சுருக்கோம் ப்ராப்பராக. மீதி வேலை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்னு ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ. கெமிக்கல் எர்த்திங் கெமிக்கல் சுற்றி போடு. ஓகே, அடுத்ததுக்கு ஓகே. ஓ, இந்த பக்கம் சொன்னோம்ல அது பாதி அந்த ஸ்க்ரூ அடிச்சுக்க அளவு போதும் போதும். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு போல. தண்ணி இருக்கா? லைட்னிங் அரஸ்டர் இன்ஸ்டாலேஷன். காப்பர் லைட்னிங் அரஸ்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனி நேம் மதுரம் ஏஜென்சிஸ். இப்போ நம்ம ஆன்கிரீட் 3.3 kW சோலார் போட்டிருக்கோம். பாருங்கள், இது 6 பேனல் போட்டிருக்கோம். ஒன்றும் 550 watts மோனோ பிறகு பைஃபேசியல் பேனலு. அதாவது ஃப்ரண்ட்லேயும் பேனல், கீழேயும் பேனல். உங்களுக்கு 2 பக்கமும் அவுட்புட் கிடைக்கும். எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் இந்த பேனல்ஸு. மோனோ பிறகு ஹாஃப் கட் 6 பேனல் 550. 1 2 இது 3 4 5 6. 6 நம்ம சீரியஸ் பண்ணியிருக்கோம். இது போக நம்ம சீரியஸ் பண்ண MC4 கனெக்டர்ஸு ப்ளஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது என்னென்னா, நமக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது லைட்னிங் ஏதாவது இப்படி தான் இருக்குது. லைட்னிங்கில் ஏதாவது ஃபஸ்ட்டு மின்னல் ஏதாவது விழுதுன்னா ஃபஸ்ட்டு இது ஹைட்டில் இருக்குன்னா இது கேப்சர் பண்ணி இது வழியாக நம்ம எர்த்திங் வந்து நேராக கீழே கனெக்ட் பண்ணியிருக்கோம். எர்த்திங் பெட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணோன்னா, மெயின் பேனல் மேலே டேரெக்டாக ஒரு லைட்னிங் ஏதோ விடாமல் இருக்குது. ப்ளஸ் அதனால் இது வந்து ஒரு சேஃப்டி டிவைஸ் தான் ஆக்சுவலாக, லைட்னிங் அரஸ்டர். ப்ளஸ் இதோட பேனலோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கும். இப்படியும் இது டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். அப்படி இந்த இருக்கும். இது வந்து டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு. இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஆக்சுவலாக பேனலோட அவ்வளோ கனெக்ஷன்ஸு, அதாவது சீரியஸில் ஒரு பேனல் ஒரு 45 வோல்ட்னா 645 அந்த ஃபுல்லாக ஒரு 300 வோல்ட் இதில் வருது. இதுலேயே ஒரு பிரேக்கர் போட்டிருக்கோம். ப்ளஸ் எர்த்திங் கொடுத்துருக்கோம். இதோட இது ப்ளஸ் இதோட என்னென்னா, பேனல் எர்த்திங் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். கீழே இருந்து ஒரு இது போட்டு இது பேனல் எர்த்திங் உங்களுக்கு. அதாவது பேனலுக்கும் நம்ம தனியாக ஒரு எர்த்திங் பெட்டு தோட்டி அதில் ஒரு காப்பர் ராட் அடித்து அந்த கெமிக்கல்லாம் போட்டு பண்ணியிருக்கிறோம். இது பேனல் எர்த்திங். ப்ளஸ் இது டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். டிசியில் எதாவது கம்ப்ளைண்ட் எதுனா இதில் இந்த பிரேக்கர் ட்ரிப் ஆகிடும் நமக்கு. பிறகு இது ஒரு சேஃப்டி டிவைஸ் ஆக்சுவலாக. ப்ளஸ் ஒரு ஃபியூஸ் யூனிட் இருக்குது. ப்ளஸ் எர்த்திங் ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. இது லைட்னிங் அரஸ்டர். இதுதான் இன்கமிங் கேபிள்ஸு ப்ளஸ் டிசி கேபிள் எர்த்திங் எல்லாமே இது வழியாக கொண்டு வந்திருக்கோம். இது பைப் வழியாக இந்த கீழே போகுது, பார்த்துக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக பைப்பில் தான் இருக்கும். எந்த கேபிளுமே வெளியில் தெரியாத மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஃபுல் வீடியோ நான் இங்கே வெளியில் இது கம்ப்ளீட் செட்டப் 3.3 kW. இதுக்கப்புறம் அவங்க அதில் கால் வைக்கணும். ஆக்சுவலாக அந்த சிமெண்ட் போட்டு பூசணும். அது ஒன்று தான் வேலை இருக்குது. இது ஆன்கிரிட் சப்சிடியோட 78,000 ரூபா சப்சிடியோடு அந்த பேனல் இது பண்ணிடலாம்.
இதில் போய் நான் காட்டியிருக்கேன் கிட்ட அப்படியே இருக்குது. இதில் பேனல்ஸ் இருக்குது, பைஃபேஷியல் பேனல்ஸ். ரெண்டு பக்கம் இதில் ஃபுல் ரீடிங் இருக்குது. கீழே இப்போ மேலே வந்து பேனல் டிசி ஒயர்ஸு நேராக இது இன்வெர்ட்டருக்கு வருது. இதில் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், ப்ளஸ் இன்வெர்ட்ரு இருக்குது. ப்ளஸ் இதோடலாம் அவுட்புட் எடுத்து இது ஏசி ஒயர் 230 வோல்ட்டு இதுலேருந்து எடுத்து இது ஏசிபிபி இதில் கொடுத்து இங்கேருந்து ஒரு பிரேக்கர் போட்டு 25 ஆம்ஸ் பிரேக்கர் போட்டு இதிலேருந்து நம்ம கனெக்ஷன் நேராக இந்த இபிக்கு கொடுத்துருக்கோம். அதாவது நமக்கு எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணுறது. பை டைரக்ஷனில் மட்டும் இபிலேருந்து நம்ம மாட்டலை. அதுக்கப்புறம் இது எர்த்திங், ஒரு எர்த்திங் ஏசி இன்வெர்ட்டரோட எர்த்திங், ப்ளஸ் இது ஒரு ஏசி எர்த்து, இந்த அதுக்கு இது லைட்னிங் ரெஸ்டோட எர்த்து, ப்ளஸ் இது இன்னும் சோலார் பேனலோட எர்த்து, பேனல் ஸ்ட்ரக்சர் எர்த்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இது பைப்பிங் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக.